எதில் ஆரம்பிக்கிறது எதில் முடிக்கிறதுனே தெரியலங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் 10th தான் என் நிறுவ பார்த்தேன். அவளை பார்த்தோன்னே வித்தியாசமான ஒரு ஃபீலிங். எனக்கு அப்போவே தெரியும் கண்டிப்பாக இதில் அவள் தான் சொல்லி. நாங்களாம் டாப்பருங்கிறதுனால இங்கெல்லாம் தனியாக கிளாஸில் போட்டுருந்தாங்க, ஸ்பெஷல் கிளாஸ். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 30 minutes 40 minutes வரைக்கும் பிரேக் இருக்கும். அந்த பிரேக்கில் தான் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்தோன்னே இவ்வளோன்னு என்ன சொல்லலாம். அப்படி ஒரு பொண்ணுங்க ஒரு 2 மாதம் 3 மாதம் வழக்கமான எல்லா பசங்களும் மாதிரி அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம், நானே என் ஃப்ரெண்டும். ஒரு நாள் அவளே எனக்கு வந்து கேட்டுட்டாங்க, என்னடா என்னை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி. எனக்கு அல்ல இல்லை. அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் தூரத்துலேயே பார்த்துட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் பார்த்தேன். நல்ல கண்ணுங்க அவளுக்கு, சின்ன உதடு, செம்ம அழகா இருப்பான். அப்போல்லாம் செல்ஃபோன்ஸ் இதெல்லாம் இல்லை. ஸோ வந்து கிளாஸில் பேசுறதோட சரி, அவளை டெய்லி ஃபாலோ பண்ணுவோம் வெறித்தனமா. அப்பயே பைக் வச்சிருந்தேன் 10th. ஆனால் என் பைக் என்னைக்குமே அவன் சைக்கிளை கிராஸ் பண்ணதே இல்லை. 150cc பைக்குங்க அது. ஆனால் அவன் சைக்கிள் பின்னாடியே தான் இருக்கும். ஒரு நாள் 11th படிக்கும் போது என் ஃப்ரெண்டு பரமா தாங்காம கண்டிப்பா நிறுவனம் ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல ஐயாவே எழுதி சொல்லி தூக்கி போட்டான். அன்னைக்கு தான் தூரத்துலேயே பார்த்துட்டு நிறு செகண்ட் டைமா என்கிட்ட வந்து பேசணும். ஆனா ஃபர்ஸ்ட் பேசுன மாதிரி இல்லை, அவ்வளோ ஒரு சேஞ்ச் அவட்ட நான் பார்த்தேங்க. சத்தியமா அப்பயே தெரியும் இப்பதான் நமக்குன்னு சொல்லிட்டு. அவ கண்ணில் அவ்வளோ ஒரு லவ். அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும் அவளுக்கும் என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு. அப்படிதான் எனக்கு ஒன்று இருக்கும் லவ் ஆச்சு. அப்போ காலேஜ் போனோம். நிறு டாப்பர் 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட், 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட். காலேஜ்ல ஈஸியா பிளேஸ் ஆயிட்டாங்க. நான் அப்படி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு பிளேஸ் ஆனேன். நிறுவ கல்யாணம் பண்ற ஒரே காரணத்தினால பிளேஸ் ஆகி கொஞ்ச நாள் இருக்கும். நிறுவ வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல சீக்கிரமே. என்கிட்ட வந்து சொல்லலாம். நான் சொன்னேன் சரிம்மா வெயிட் பண்ண பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. நான் நெரு கேட்கல. நான் உடனே எங்க அப்பா நான் சொல்லணும்னு சொல்லி சொன்னேன். சரிம்மா ஓகேன்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எப்படி போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது நவம்பர் 26 அன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 இருக்கும். அவன் ஃப்ரெண்ட் ஆர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எனக்கு கால் பண்ணலாம். நிறுவுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா, அவளை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம், வந்து பாரு, அவங்க வீட்டுல எல்லாம் இருக்காங்க, நீ வந்து பாரு சொன்னோன்னு. அவங்க வீட்டுல என்ன யாருக்கும் தெரியாது என்ன எப்படி போகுதுன்னு யோசிச்சு ஒரு நிமிஷம் என்ன சொன்னாங்கிறதே என் மைண்ட்ல ஏறவே இல்லை சுத்தமா. அப்புறமா போனேன், பைக் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போனேன். ஒரே கூட்டமா இருந்ததுங்க ஹாஸ்பிட்டல்ல. அம்மா அப்பாலாம் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. இவ்வளவுதாங்க இருப்பா. அவளை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு டாக்டர் பெருசா கொண்டு போயிட்டு இருந்தாங்க. படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி இந்த மாஸ்க் எல்லாம் வச்சு உள்ள கொண்டு போயிட்டு இருந்தாங்க நிறுவ. என்னன்னு சொல்லி கேட்டப்பதான் ஒரு 4 பசங்க பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐசியூல ஒரு சின்ன ஒரு ஓட்டம் இருக்கும், அது நிறுவனம் பார்த்தேன். ஒரு வருஷம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் நிறுவனம் பார்க்கல, பேசல, எதுவும் பண்ணல. ஒரு வருஷம் கழிச்சு அவன் ஃப்ரெண்டு ஆர்த்தி அதே மாதிரி போன் போட்டு சொல்றா, நிறுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா, அவ சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்பதான் தெரிஞ்சது நம்ம வீட்டுல உண்மையில ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. மட்டும் போய் நான் பேசினேன், என்ன யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டான். அவன் ஃப்ரெண்ட ரொம்ப அழுத்தி கேட்டப்பதான் சொல்றான், நிறுவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ இந்த பைக்ல கீழே வந்து இங்க அடிபட்டுச்சா. அடிப்பட்டதுல நிறுவு மெமரி லாஸ் ஆயிடுச்சு. நாடகத்துல படத்துல மெமரி போயிடுச்சுங்க. அவளுக்கு என்ன மறந்துட்டா, நான் யாருன்றது அவளுக்கு தெரியல. அது அந்த விஷயத்த அவங்க வீட்டுல பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, என் ஊருக்கு நான் மறக்கல. என் ஊருக்கு நான் இன்னும் இருக்கேன். 2 மாசத்துக்கு ஒருக்க இல்ல 1 மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கு பழைய ஞாபகம்.
இந்த மாதிரி ஞாபகம் இருப்போ எனக்கு கால் பண்ணுவாங்க, ஃபோன்ல பேசும்போது இந்த மாதிரிலாம் சொல்லுவா, டே என்ன எப்படி ஆச்சு சொல்லி 2 பேரும் பயங்கரமா அழுவோம் 2 பேரும். நிறுவ சொல்லுவேன், வா நிறுவ எங்கேயாவது போயிடலாம், நம்ம 2 பேரும் சொல்லிட்டு நிறுவம் ஓகேன்னா சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துல கால் கட்ட நானும் பேக்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு சரி வருவான்னு சொல்லிக்கிட்டு அப்புறம் கால் பண்ணா சரிப்பா ராங் நம்பர் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துல ஞாபகம் போயிடும். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் அவருக்கு ஞாபகமே இருக்கும். என்ன ஒரு நாள் இப்படி ஒரு வருஷம் போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் என்ன பண்ணிட்டா, ஞாபகம் தான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எனக்கு தாங்க கால் பண்ணுவான். நான் என்னைக்கு எனக்கு கால் பண்ண ஞாபகம் வந்தப்போ சூசைட் பண்ணிட்டார். போலீஸ்லாம் வந்து அவளை இப்படி தூக்கிட்டு போறாங்க. இல்லைங்க, ஒரு தூரத்திலே அவர் சந்தோஷமா இருக்கான்றத பார்த்துட்டே இருந்தேன். சாரி, இவ்வளவு விஷயத்துல ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, நான் நெருட்டா தான் போக போறேன். என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டா நெருட்டா தான் போக போறேன். தேங்க்ஸ். பாய்.